Hello, இது நியூஸ் ஆன் ஸ்பைன் அண்ட் ஜாயின்ஸ். நான் டாக்டர் நிஜிலா விவேக், physiotherapist, body posture and alignment practitioner. The topic is spot walking. நடக்கிறது, நின்ன இடத்திலே நடக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பாட் வாக்கிங்கை பத்தி 3 பகுதிகளா பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்பாட் வாக்கிங் செய்ய வேண்டியவர்கள் யாரு, நீங்க இதை செய்யலாமா? ரெண்டாவதா ஸ்பாட் வாக்கிங் மூலம் என்ன நன்மை கிடைக்கும்? கடைசியா ஸ்பாட் வாக்கிங்க முறையா சரியா எப்படி செய்யறத பத்தி ஒரு விளக்கம். நின்ன இடத்திலே நடக்கிறத ஒரு பயிற்சியாட்டே நினைக்காதீங்க, இது ஒரு அசைவு தான். நம்ம மூட்டுகளுக்கும் தசைகளுக்கும் ஒரு பாதுகாப்பான அசைவு. அதே நேரத்துல நம்மளோட இருதயம், நுரையீரல், கிட்னி, லிவர் போன்ற உறுப்புகளோட சரியான செயலுக்கு உதவுது. நீங்க வீட்டை விட்டு அதிகமா வெளியே போகாதவங்களா இருந்தா நிச்சயமா நீங்க இதை செய்யணும். நீங்க வீட்டுல தான் இருந்தாலும் நீங்க வீட்டுக்குள்ளாலேயே நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா அதுல எந்த வேலையும் தொடர்ந்து ஒரு அசைவு கொடுக்கற வேலையா இருக்காது. உதாரணத்துக்கு நீங்க கிச்சன்ல இருந்து ஹால் வரைக்கும் நடந்து அங்க ஒரு வேலையை செய்யறீங்க. அதாவது நீங்க நடக்கிறீங்க, ஆனா ஒரேடியா நடக்கல. நீங்க கிச்சன்ல நின்னு நிறைய வேலை பண்றீங்க, அதை நீங்க நின்னு தான் பண்றீங்க, இல்ல உட்கார்ந்து பண்றீங்க. தொடர்ந்து ஒரு அசைவுள்ள ஒரு வேலைய நம்ம செய்யறதில்ல. தொடர்ந்து அசைவை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் போதுதான் நம்ம முழு உடம்புக்கு ரத்த ஓட்டம் சீரா கிடைக்கும். சோ நீங்க வீட்டுல இருந்து வெளியே அதிகமா போகாதவங்களா இருந்தா நிச்சயமா இதை செய்யுங்க. நேரமே இல்ல, எனக்கு அவ்வளவு வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை நிச்சயமா செய்யுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கல, நான் ஜிம்முக்கு போக முடியாது, தினமும் வெளியே போய் நடக்க முடியாதுன்னு இருக்கிறவங்க நிச்சயமா இதை வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். உங்களுக்கு வெளியே நடக்க முடியல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட தொடர்ந்து நடக்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்களும் நிச்சயமா இதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளடைவுல உங்களுக்கு ஸ்டாமினா கூடி மூச்சு வாங்காமலே நடக்கிற தன்மை உருவாகும். நின்ன இடத்துலயே நடக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மை கிடைக்குது? முதல்ல நம்ம உடம்புக்கு சீரா ரத்த ஓட்டம் கிடைக்குது. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனேஷன் கிடைக்குது. எல்லா தசைகளுக்கும் அசைவு கிடைக்கிறது மூலமா உங்க தசைகள் பலனடையும், மூட்டுகள்ல உள்ள இறுக்கங்கள் மாறும், ஞாபக சக்தி இம்ப்ரூவ் ஆகும், உங்க இருதயம் நுரையீரலோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பும் நல்ல தூக்கமும் கிடைக்கும். நின்ன இடத்திலேயே நடப்பயிற்சி பண்றது எப்படி? ஸ்டெப் 1, ஸ்டார்டிங் பாயிண்ட். தொடக்க நிலை எப்படின்னா, உங்க கால் பாதங்கள் தரையில பட்டிருக்கிறத நீங்க உணருங்க. உங்க உடம்போட மொத்த வெயிட் தலை தோல்ல இருந்து இடுப்பு முட்டு வெளியா இறங்கி பாதத்துல நீங்க உணரணும். தண்ணில மிதந்தா எப்படி நம்ம உடம்ப விட்டு கொடுத்து தண்ணி நம்ம தாங்குதோ அதே மாதிரி நம்ம முழு வெயிட் பாதம் தாங்குறத நம்ம உணர்றோம். நம்ம உடம்போட வெயிட்ட சமமா பாதங்கள்ல உணர்றது மூலமா நம்ம மூளை தசைகளை தளர்வாக்கி ரிலாக்ஸ்டான நிலைக்கு கொண்டு வருது. ஸ்டெப் 2, உங்க முட்டை நீங்க நடக்கிறதுக்கு எவ்வளவு மடக்குவீங்களோ அவ்வளவு மடக்கினா போதும். பாதத்தை தளர்வா விட்டு முட்டை ஒரு வசதியான அளவுக்கு தூக்குங்க. ஸ்டெப் 3, நடக்கும்போது உங்க தோள்கள் தூக்காம தளர்வாவே வச்சுக்கணும். இதை எப்படி கவனிக்கிறது அப்படின்னா, நம்ம கால்கள் அசையும் போது இயல்பா நம்ம கைக்கு ஒரு அசைவு வரும். கையோட இந்த இயல்பான அசைவு மூலமா நம்ம தோள்கள் தளர்வா இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக்கலாம். இந்த 3 பாயிண்டோட சேர்த்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்பப்ப ஒரு 10ல இருந்து 15 செகண்ட் உங்க உடம்பு உணர்ச்சிக்குள்ள நீங்க வரணும். நீங்க என்ன கவனிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க நடக்கும்போது உங்க பாதம் தரையில படுறத நீங்க உணரலாம், உங்க முட்டு அலை போல ஏறி ஏறி இறங்குறத நீங்க உணரலாம், உங்க இடுப்பு தோல் தளர்வா இருக்கிறத நீங்க உணரலாம், உங்க கை அசைவ நீங்க உணரலாம். இந்த உணர்ச்சியோட இந்த ஸ்பாட் வாக்கிங் பண்ணாதான் உங்க மூட்டுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இந்த நடைய நீங்க முடிக்க முடியும். உடம்பு பலவீனமா இருக்கிறவங்க 2 அல்லது 5 நிமிஷமே பண்ணா போதும். இதை தொடர்ந்து செஞ்சாலே உங்களுக்கு நாளடைவுல மாற்றங்கள் நிச்சயமா தெரியும். 3, 5 அல்லது 10 நிமிஷம் தானே, நிக்க இடம் இருந்தா போதும், நிச்சயமா நீங்க பண்ணலாம். நிதானமா பண்ணுங்க, எந்த கஷ்டமும் இல்லாம நன்மையை மட்டும் தர்ற ஒரு பயிற்சி. இதை தொடர்ச்சியா ஒரு பழக்கமாக்கி பண்ணீங்கன்னா அதோட பயன் பல மடங்கு ஆகும். ஸ்பாட் வாக்கிங் உங்க லைஃப்ல ஒரு பழக்கம் ஆகும்னு நம்புறேன். தொடர்ந்து பண்ணுங்க, வாரத்துக்கு 5 நாளாவது பண்ணுங்க. குறைஞ்ச நேரமா இருந்தா காலையில சாயந்தரம் 2 நேரம் பண்ணுங்க. 3 மாசத்துல உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.